ஹாய் செல்லடீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு அகைன் நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போறோம். எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்னன்னு தானே பாக்குறீங்க? கடம்பா மீன். கடம்பா இல்ல, கடம்பா தானே, கடம்பா மீன். அது கூட தெரியல. வளவளன்னு இருக்கேன். நான் போய் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அதுல ஒரு 2 சங்கரா இருக்கு, எறாவும் இருக்கு. இப்ப நம்ம இதுல வந்து எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்வோம், தொக்கு மாதிரி, அந்த மாதிரி நம்ம செய்ய போறோம். செம்ம வேற லெவல்ல இருக்க போது. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இவங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேவா? ஃபுல்லா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா கடம்பா மீனை நாங்க வந்து வாஷ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. வாஷ் பண்ணியாச்சு. இப்ப வந்து அவங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் கடம்பா மீன். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, கடம்பா மீன்ல வந்து தொக்கு பண்ணுங்க, கிரேவி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, வெங்காயம் தக்காளி எல்லாம் அரியிறாங்க. ஆமாம், அடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. கேஸ் பிடிச்சிட்டு வந்தாச்சு. கேஸ் வேற இல்லை எங்கள் வீட்டில். பெரிய கேஸ் வேற தீந்துருச்சு. இந்த சின்ன அடுப்பு வச்சு தான் நாங்கள் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? நாங்கள் இது வரைக்கும் இதை சாப்பிட்டதில்லை. ஸோ இன்னைக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எறாவும் சங்கரா மீனையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கணும். மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 hour ஆச்சு வச்சாதான் அதில் ஃபுல்லாக ஒட்டும். ஓகேவா? மசாலாலாம் நல்லா கிளறி விட்டுக்கணும். எனக்கு வந்து எறா ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து என்னோட ஸ்பெஷல், எனக்காக. இது சங்கரா மீன் கூட அவள் சாப்பிட்ருவா, எறா நான் தான் சாப்பிடுவேன். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெங்காயம் தக்காளிலாம், வெங்காயம் தாங்க இவ்வளோ தூரம் அறியிறாங்க. நாங்கள் எறாலாம் அப்படியே மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா விரட்டி வச்சியாச்சு. எறாவும் நெக்ஸ்ட் என்னது, இது கடம்பா, இது எல்லாம் சேர்த்து என்னதான் சமைக்கிறோம் பாருங்க. இப்போ வெங்காயம் இதெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. ஸோ கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. போடுறாங்க சோம்பு போடுறாங்க. கரண்டி இந்த இது பிடி. இது பிடி, நான் போயிட்டு போடுறேன். இது வந்து நல்லா வதக்கணும். ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்கு உப்பு வேணா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மேலே குச்சி அப்படின்னு வெங்காயத்தில் போட்டுருங்க. நல்லா வதங்கிடும். அதனால ஓகே, வதங்கட்டும் கொஞ்ச நேரம். பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டாச்சு, போயிடுச்சு பச்சை வாசனை நல்லா. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் கூட வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. தண்ணி கூட லைட்டாக கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடும். ஓகே, இது வதங்கிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். எங்களுக்கு ஆல்ரெடி காரமாகவே இருக்கும். ஆமாம், எனக்கு வந்து காரம் பிடிக்காது, அதனால் லைட்டாகவே நம்ம போட்டு. இது வந்து ஆப்ஷனல் ஃபிஷ் மசாலா. நான் எனக்கு வந்து அந்த போட்டால் பிடிக்கும், ஆனால் நான் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா ஆட் பண்ணும். அடுத்து விழுந்துருச்சு தானே. ஓகே, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம். போடுமோ இது வதங்கணும்ல. லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா தக்காளி தொக்கு மாதிரி லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் ரொம்ப ட்ரையா இருக்குல்ல, பாத்தீங்களா எப்படி கிரேவி மாதிரி ஆயிடுச்சா? லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, இந்த தக்காளி வதங்கிறதுக்காக தான். வதங்கட்டும் கொஞ்சம். இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணும். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கடம்பா போட்டுடலாம். பார்த்தீங்களா இவ்வளோ கிரேவி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கா? கிண்டிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாயிடுச்சு. இப்போ என்ன போட போறோம் நாங்க? கொஞ்சம் வதங்கணும்ல. தலை தனியா தலை பண்ணி. இதை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? போடு கடம்பாவை எடுத்து கையால போடா. தண்ணி போடு. பாத்தீங்களா கடம்பா மீன் போடுறாங்க. கடம்பா நல்லா இருக்கா? பாத்தீங்களா? இதை போட்டுட்டு இதை நம்ம கிளறி விட்டுறலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ தக்காளி தொக்கு இந்த சிக்கன் கிரேவிலாம் செய்யற மாதிரி தான் அது இருக்கும். இந்த பச்சை மிளகாவால தான்மா செம்ம ஸ்மெல்லு. இது நல்லா சுருங்கி வரட்டும். அப்புறமா நம்ம பார்க்கலாமா? கொதிக்க வைக்கிறது தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க. இது அப்படியே கிரேவி மாதிரி வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாம். கடம்பா மீன் பார்த்தீங்களா சூப்பராக கொதிக்குது. செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு கிரேவி ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா கிண்டி விட்டாங்க. இப்போது பார்த்தீங்களா சூப்பராக கொதிச்சிருச்சு. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாரு. ஸோ பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போடுறாங்க போல. லாஸ்ட்டாக எப்பயுமே ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும், கொத்தமல்லி இல்லாமல் அவங்க போட மாட்டாங்கன்னு. செம்மையா இருக்கு கிரேவியே. சூப்பர். அவ்வளோதான், செம்மையா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இதை பார்த்தா ஏதோ இந்த போட்டி குழம்பு கிரேவி இருக்குங்க அந்த மாதிரியே இருக்குது. கடம்பா தொக்கு ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன செய்ய போறோம்னா மீனும் இறாவும் ஃப்ரை பண்ண போறாங்க அடுத்து. அவ்வளோதான் கடம்பா. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபினிஷிங்கு. ஓகே, அடுத்து நம்ம வந்து இதை நான் உங்ககிட்ட சொல்லலை. ஒரு சங்கரா மீன் ஒரு 3 இருக்கு. ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோ தானே? 1/2 கிலோ இறா இருக்கு. இறாவும் மீனும் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு நம்ம வச்சு இப்போ நம்ம அதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஓகேவா? கடம்பா தொக்கு லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். இதை நம்ம இறக்கி இப்போ வைக்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி தான் சாப்பிடும் போது நாங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே தண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது சங்கரா மீன். இது வந்து அவளுக்கு சங்கரா மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை போடுறோம். இறா மீன் எல்லாம் போட்டுடலாம். இறா எனக்கு பிடிக்கும். இறா எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் எண்ணெய் தெரிக்குது. காலை நவுத்திக்கோ குட்டி. உனக்கு எனக்கு பட்டுருச்சு காலில். ஏய் எனக்கு ஆல்ரெடி எங்களுக்கு பட்டிருக்கு அனுபவம். நான் நிறையா சமையல். ஐயோ நான் போடுறேன், நீ நவுந்துக்கிறியா? வேணாமோ நீ போமோ, நான் எழுதி நான் போடுறேன். இல்லை இதை போட்டுறேன். பார்த்தீங்களா தெரிக்குதா? பார்த்து சமைக்கணும். இறா சங்கரா மீன் மாடே இதெல்லாம் போட்டு இலையில சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. மீன் ஒரு 3 தான் இருக்கு. இது சுருங்கிடுச்சுன்னா எல்லாம் எண்ணெயில போயிடும்.
பாவங்க பயந்து கூடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, இருக்கட்டும், ஆன்ல இரு. பார்த்தீங்களா, வேறா சங்கரா மீன். ஏன் அந்த இடம்னா அங்கே சங்கரா மீன் போட இதை அதை போட்டுடலாம். லாஸ்ட்டு ஒன்று இருக்கு சங்கரா. மொத்தமாக போட்டுறியா இல்லை எப்படி? நான் போட்டுடலாம் எல்லாமே. காற்று வேற பயங்கரமாக அடிக்குங்க. காற்று இருக்குங்க வேற. இவ்வளோ பெருசு பெருசாக செஞ்சுருக்காங்களா என்ன எப்படி வேகுது? நான் தான் குக் மாஸ்டர், சமையல் மாஸ்டரை பாருங்க. கொஞ்சம் என்ன தோசை கல்லோட திரும்புது. சமையல் மாஸ்டர் என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து கடம்பா தொக்கு, எறா வறுவல், மீன் வறுவல். முட்டை எதுவும் சைடிஷ்லாம் இல்லையா? முட்டை இருக்கும், செஞ்சா செய்யலாம். டைம் வர இல்லை, நாங்கள் இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் போகிறோம், அதுக்காக டைம் இல்லையா? இது என்ன சண்டே ஸ்பெஷலா? சண்டே இன்னைக்கு, அதனாலயா? உனக்கு இதில் என்ன பிடிக்கும்? கடம்பா தொக்கு நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் அதை டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக தான் இருந்தது. இதில் வறுத்தா எறாவும் பிடிக்கும், மீனும் பிடிக்கும். சாப்பிடுவீங்களா? மீன் ரொம்ப பிடிக்கும். சங்கரா தான் என்னோட மீனில் ஃபேவரட்னா சங்கரா மீன். ஓகே ஓகே. அந்த வெங்காயம் சமைச்சு முடிச்சுட்டு இலையில சாப்பிடுவீங்களா? இலை வாங்கிட்டு வர போயிருக்கும். இலையில சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க. ஓகே, காட்டு உன்னை தமிழுக்கு ஒன்று எடுத்து பார்த்து போனேன். இவர் வருவார். திருப்பி போடு. திருப்பி போடா, இரு. திருப்பி போடுவாமோ, ஸ்லோ பண்ணிட்டு தான் திருப்பணும். ஓகே, அப்படியே இலை ஓட்டும். மசாலாலாம் இருக்குது, திருப்ப முடியல. அவளுக்கு பயமா இருக்கு, அதனால நான் திருப்புவேன். வாவ், அவ கொஞ்சம் பயப்படுவா. ஏன்னா சூடு படும் இல்லையா, பாவம் இல்லையா, அவ தானே இவ்வளோ நேரம் சமைச்சா. ஸோ நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவளுக்கு. நீங்களும் வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நான் திருப்பியிருக்கேன். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க மீன். எறா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமையல் சூப்பராக இருக்கு பாருங்களா எறா. இப்போ நம்ம வந்து எறாவை வந்து மீனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் ரொம்ப குழையுதுங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கரண்டிலையா நம்ம எடுப்போம்? வேற என்ன கரண்டி? ஒரு மரக்கரண்டி இருக்கும்ல அதில். ஓகே, மீன் இரு. ஏய் சூப்பர். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எறா வறுவல் ரெடி. எறா வறுவலும் ஒரு பக்கம் ரெடி. சூப்பராக இருக்குல்ல? எறா வறுவல் ரெடி. வாவ், நைஸ். கையில் படுதா, எடுத்து தட்டில் போட்டுரு. வாவ், சாப்பிடும் போது காட்டிடலாம். லாஸ்டா அப்படியே மேலே பரபரன்னு தூவி, அதுக்காக தான் கருவேப்பிலை. வெயிட் பண்ணுங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக எண்ணெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபினிஷிங் லாஸ்ட்டாக காட்டுறோம். அவ்வளோதான். அது ரவுண்ட் பண்ணிக்கலாம். காட்டுங்க இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடும் போது காட்டிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து போட்டுட்டு இருக்காங்க.
ஓகே, தர்பூஸ் மாம்பழமும் வெட்டி வச்சிருக்கோம் நாங்கள். போதும். சோறு, மாம்பழம், தர்பூசணி. சைடிஸ் மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கு? எறா தொக்கே, எறா வறுவல். இது வந்து கடம்பா. ஓகே, தள்ள கிரேவி. ஓகேங்க, நாங்கள் என்னென்ன வச்சு சாப்பிட்றோன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். சாப்பிட போகிறோம். அங்கேயும் காட்டுற கைய வேற. சாப்பிட போகிறோம். தண்ணி தூக்குந்தா அப்படி சாப்பிட போகிறோம். செம்மையாக செஞ்சுருக்கோம். ஓகே, ஒரு வாழை எல்லாம் போட்டாச்சா? வேறு அங்கே வந்து எடுத்த கொஞ்சம் நல்லா சொன்னார். எங்கே எடுக்கலாம் இருக்குது எனக்கு சோடு வேற. இது என்னது? கடம்பா. இங்கே பாருங்களேன், கடம்பா எப்படி இருக்கு. இன்னுமே நான் சாப்பிட்டது இல்லையா, தான் ஃபர்ஸ்ட் வாட்டி கடம்பா தொக்கு சாப்பிட்றேன். என்ன முடியுது? எனக்குலாம் எறா வந்து தான் பிடிக்கும். எறா மீன் பாருங்க. ஊய் மீன். எனக்கு மீன் பிடிக்கும் ரொம்ப. எறா எறா வந்து எனக்கு பிடிக்கும். மீன் நல்லா இருக்கா கடம்பா? இந்த இது சாப்பிட்டு பாருங்க. செய்ய மாட்டேன் செய்கிறேன். இவ்வளோதான் வேகுமாமோ. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தர்பூசு, மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வச்சுக்குவோம். ஆனால் டேஸ்டாக இங்கே பாருங்க கடம்பாவோட தலை. அதெல்லாம் எடுத்தாச்சுடி, எங்களை மட்டும் காட்டுறீ. எடுத்துக்க முடியும் எங்களை பாருங்க எப்படி சாப்பிட்றோம் பாருங்க. நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிச்சிடுவோம். ஓகே, எறா ஓகே. இப்போ நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வேற என்ன குக்கிங் வீடியோலாம் வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.